இந்த நாளிலும் ரூபவதியே ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க இந்த ஆர்க் டிவி மூலம் தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காய் கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் அன்பின் அப்பாவின் முகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும், இதை கேட்கிற அனைவரும் அநேகர் பயன் பெறட்டும் என்று சொல்லி ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே மே சோதரிக்கிறோம், மே துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் அப்பா, கிருபை உள்ள தேவன் அப்பா, மன்னிக்கிற தேவன் அப்பா, மீட்கிற கர்த்தர் அப்பா, எங்களை இரக்கமாய் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீவனுடைய பார்வையில விளையேற பெற்றதா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். தேவரீருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ரூபவதிய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆர்க் டிவி மூலம் ஒளிபரப்பப்படுகிற செய்திகள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய தேவன் யார்? நம் தேவன் யார்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், தீமைக்கு விலக்கி காக்கிறவர், ஜீவனை தப்புவிக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எந்த புத்தகத்திலிருந்து என்றால் தானியேலின் புத்தகத்திலிருந்து. கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார், அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று பார்க்கிறோம். நம்மோடும் தேவன் இருந்தால் நம்முடைய காரியமும் ஜெயமாகவே இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. கர்த்தர் என்ன செய்தார்னா, சாத்தானின் தலையை சிலுவையிலே நசுக்கி வெற்றி சிறந்தார். ஆனால் நமக்கு எதிராக வருகிற எல்லா பிசாசின் போராட்டங்கள், தந்திரங்கள் எல்லாவற்றையும் நசுக்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை தருகிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறதுனா, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தானியேல்ல தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. தப்புவிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன், மகிமைப்படுத்துகிற கர்த்தர், ஜீவனை அருமையாக எண்ணுகிற தேவன். சரியா, தானியேலின் புத்தகத்துல நம்ம இதை பார்க்குறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்கிறவர். இந்த அங்க பாபிலோன் தேசத்துல இருந்து 4 பேரை அடிமையா கொண்டு வந்தாங்க நேபுகாத்நேச்சார் காலத்துல, பாபிலோன் ராஜாக்கள். அப்போ அதுல யாரெல்லாம் இருந்தான்னா, தானியேல், அனனியா, அசரியா, மீசாவேல். அப்போ இந்த 4 வாலிபர்களும் அறிவுல, அழகுல, படிப்புல, சாமர்த்தியத்துலலாம் சிறந்தவங்களா இருந்தாங்க. அவங்களதான் பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ அந்த தேசத்துல இருந்து நல்ல அறிவுள்ள வாலிபர்கள், இளைஞரை பிடிச்சிட்டு வந்து இந்த தேசத்துல அடிமையா வச்சிருப்பாங்க. ஏன்னா தோத்த மக்கள் ஜெயிச்ச போன ராஜாவுக்கு அடிமைகள் தானே. அதே மாதிரி அப்படி இருக்கிற சமயத்துல தானியேலுக்கு யோயாக்கீம் ஆண்ட 3வது வருஷத்துல நேபுகாத்நேச்சார் தான் அதை முற்றுகை போட்டான், பாபிலோனை. அப்போ அங்க இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள ராஜகுலத்தார், துறை மக்கள், யாதொரு மாசும் இல்லாத அழகான, சகல ஞானத்திலும் அறிவிலும் தேறின, கல்வியில் நிபுணரான, ராஜ அரண்மனையில் சேவிக்க திறமையான வாலிபர்கள். நான் முதல்ல சொன்னேன்னா எல்லா வசதியும் அறிவு ஞானமும் இருக்க 4 வாலிபர்களை பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க எபிரேயர்ல இருந்து பிடிச்சிட்டு வராங்களா, கல்தேயருடைய பாஷையை கற்றுக் கொடுக்கணும். அப்போ அறிவுள்ளவங்க தான் சீக்கிரம் கற்றுக்க முடியும், முட்டாளை வச்சு உயிரை கொடுக்க முடியாது. இவங்களுக்கு யூத வாலிபர்களுக்கு கல்தேயர் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் தானியேலுக்கு பெல்ஷாத்சார்னு பேர் வச்சாங்க, பெல்ஷாத்சார். அப்புறம் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகர்னு மறுபேரிட்டாங்க. அங்க இருக்கிற வாலிபர்களை அடுத்த தேசத்துக்கு கொண்டு வந்து நாம் எல்லார் பேரையும் மாத்தியாச்சு. அப்புறமேல என்ன சொன்னாங்க, ராஜாவின் போஜனத்தை கொடுக்க சொன்னாங்க, நல்ல செழுமையா வளரணும். உடனே இந்த தானியேல், இந்த அனனியா, மிசாவேல் 4 பேரும் ஒரே தோழர்கள், ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ராஜ போஜனம் வந்து விக்கிரகத்துக்கு படைச்சி அதுக்கு பூஜைலாம் வச்சுதான் அதுக்கு கொடுக்கணும். நம்ம அதை பசிக்க கூடாது. நமக்கு இந்த இறைச்சி முதலிய சாமிக்கு படைச்சதான் நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால நம்ம சரீரத்தை தீட்டுப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த 4 வாலிபர்களும் எங்களுக்கு ராஜ போஜனம் வேண்டாம். அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு கொடுத்த மனுஷங்கிட்ட போய் ஆரியோகிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு என்ன வேண்டாம், எது வேண்டாம், காய்கறி, பருப்பு, சும்மா சிம்பிளான சாப்பாடு தாங்க, எங்களுக்கு ராஜ போஜனம் வேண்டாம். உடனே அந்த தலைவன் சொல்றான், ராஜா 10 நாள் வரைக்கும் பார்த்துட்டு உங்க உடம்பு மெலிஞ்சிருக்க கண்டா என்ன திட்டுவாரு, நீ என்ன அவனுக்கு ஒன்றும் கொடுக்கலையான்னு கேட்பாங்களே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கான். இல்லை, அப்படி கேட்க மாட்டாங்க, நாங்கள் நல்லா திடமா இருப்போம், நீங்கள் சோதிச்சு பாருங்க, ஒரு 10 நாள் வேணா எங்களை சோதிச்சு பாருங்க,
ராஜபோஜனம் வேண்டாம், சாதாரண மரக்கறி போதும், பருப்பு முதல்ல தானியம் முதலானது போதும். உடனே அதே மாதிரி கர்த்தருடைய கண்கள் அவங்களுக்கு கிருபை கிடைச்சது. அந்த சாப்பாடு கொடுக்குறவன் சரின்ட்டான். சரின்னு சொன்ன உடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா மற்ற வாலிபர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்க முகக்களை மாறாமல் சோர்வாக இல்லாமல் நல்ல பிஸியாக இருந்தோன்னே சரின்னு சொல்லிட்டாரு. அப்போ பாருங்க, முதல்ல வந்து தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, ராஜாவின் போஜனத்தினால நம்ம தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி காத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தலைவனிடத்துல இறக்கத்துக்கு கெஞ்சினாங்க. அந்த பார்க்குற தலைவனிடத்துல தானியேல் பிரதானிகளின் தலைவனிடத்துல இறக்கம் கிடைக்கும்படியா கெஞ்சினான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கல, சாதாரண தண்ணி எங்களுக்கு போதும், வேற வேண்டாம் அப்படின்ட்டான். கர்த்தர் அவங்களுக்கு என்ன கொடுத்தாராம்? தேவன் அவர்களுக்கு ஞானம், அறிவு, சாமர்த்தியத்தை நிறைய கொடுத்துருந்தாராம். அந்த நேரத்துல இந்த ராஜா ஒரு சொப்பனம் கண்டாரு. நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டாரு. என்ன சொப்பனம் கண்டாருன்னா, நேபுகாத் நேச்சார் ராஜ்யம் பண்ணும் 2ஆம் வருஷத்துல ஒரு சொப்பனத்தை கண்டாரு. அந்த சொப்பனத்தை பார்த்தோன்னா அவருக்கு ஒரே இருதயத்துல ஒரே கலக்கம். உடனே இந்த சொப்பனமும் தூக்கம் எழும்பிட்டா சொப்பனம் மறைஞ்சிரும்ல, அதே மாதிரி அவருக்கு கவலையா இருக்கு, என்ன சொப்பனம் நம்ம கண்டோம், என்ன யாது அப்படின்னு. உடனே ஜோசியர், கல்தையர், எப்படி சொல்றவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வா, அவங்களாம் வந்து எனக்கு என்னன்னு, நான் கண்ட சொப்பனம் என்ன, அது என்னன்னு கேட்கணும் அப்படின்னு. உடனே எல்லாரும் சொல்றாங்க, ராஜாவே நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க அதுக்கு அர்த்தத்தை சொல்றோம். இல்லை, நீங்க சொப்பனத்தையும் சொல்லி அது அர்த்தத்தையும் நீங்க சொல்லணும். அப்போ ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு. உடனே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லாட்டா உங்க தலையெல்லாம் சரிசேதம் பண்ணிடுவோம், ராஜாவின் கட்டளை எங்கேயும் அங்கே அதிகாரம் உண்டு. உடனே இப்படி சொன்னோடனே இத்தனை சீக்கிரமா அப்படி வர்றதுக்கு காரணம் என்ன? சரின்னா தானியலுக்கு அந்த செய்தி போகுது. தானியல் சொன்னா, நீ ராஜாட்ட போய் சொல்லு தலைவன்ட்ட, நான் ஒரு வாரம் தவணை கொடு, நான் அதுக்கு அர்த்தத்தை சொல்றேன் அப்படின்னு. உடனே தானியலும் அந்த அவங்க 3 நண்பர்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் அப்பா, எங்களுக்கு சொல்லும், நான் ராஜாவுக்கு சொல்லணும் அப்படின்னு. உடனே ஆண்டவர் அவன் சொல்லிட்டான், சரி நான் சொல்றேன். ஆரியோகுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் தலையாரிகளுக்கெல்லாம் அதிபதி. உடனே சரி அப்படின்னோடனே, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவர், அது ஜோசியரால் கூடாது, மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனால தான் கூடும் அப்படின்னு. உடனே தேவனால் கடைசி நாட்கள்ல சம்பவிக்க போறது உமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, சரியா? கடைசி நாள்ல நடக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு காட்டியிருக்காரு. என்ன சொப்பனம் அப்படின்னா, ஒரு பெரிய சிலைய பத்தியரு, அந்த சிலைக்கு தலை பசும் பொண்ணு, மார்பு வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், அப்புறம் இரும்பு, கால் இரும்பு, பாதம் இரும்பும் களிமண்ணும் கலந்துருக்கு, இப்படி ஒரு உயரமான ஒரு சிலையை கண்டீரு அப்படின்னு. உடனே சிலை ஆமான்ட்டார் ராஜா. ஆமா ஆமா ஆமா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாள்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்ப இருக்கிற ஆட்சி நீர், பொன்னான தலை நீர், பொன் போல ஒரு ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிறகு வர்ற ஆட்சி இதோட கொஞ்சம் குறையா, மார்பு வெள்ளி, தங்கம் இது வெள்ளி, அப்போ இதுக்கும் மத்துவமான ஒரு ராஜ்யம் நடக்கும். அதுக்கு பிறகு வெண்கலமான ஒண்ணு, அதுக்கு பிறகு இரும்பு, அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா இரும்பும் களிமண் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது, இரும்பு களிமண்ணும் ஒட்டுவானா ஒட்டாது, அப்படி நெருடலான ஒரு ராஜ்யம் வரும். அப்புறம் ஒரு மலையில இருந்து ஒரு கல் கையில ஒட்டாம பிறண்டு வந்து இந்த சிலை மேல மோதி அதை கீழே சரிச்சு போட்டுருவோம், நொறுக்கி போட்டுருவோம் அப்படின்னு. அப்போ ராஜ்யம்லாம் அழிஞ்சிரும். அப்புறம் அந்த கல் வளர்ந்து அந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா அப்படின்னோடனே சரி அப்படின்னு. 4ஆம் ராஜ்யம் உரமா இருக்கும், நொறுக்கி தகர்க்கும், பாதம் இது இரும்பில் உறுதியில கொஞ்சம் இருக்கும், அப்புறம் களிமண்ணில் பலனே இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. என்றென்றைக்கும் நீரே ராஜாவா இருக்க மாட்டீரு அப்படின்னு. உடனே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த தானியேல் கூட இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் மாகாணத்துல ஒரு பிரதிநிதியா ஒரு உயர்ந்த அந்தஸ்துல உயர்த்தப்பட்டான். தானியேலு ராஜாவுடைய அரண்மனை கொலு மண்டபத்துல இருக்கான். அப்ப இவங்க 4 பேரையும் முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு? உயர்த்துறாரு. பதவி, இந்த ராஜாவுக்கு வெகுமானம் கிடைக்கி, உயர்வு கிடைக்கி, ராஜாட்ட பரிசு கிடைக்கும் தானே, இதை சொன்ன உடனே 3 பேரும் விட்டாச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, ராஜாவுக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னா, நம்ம கண்ட 6 அடி உயரம், 60 அடி உயரத்துல, 20 அடி அகலத்துல ஒரு பெரிய சிலையை செஞ்சு
தூரான்னு ஒரு சமபூமியில நிறுத்திட்டு நாதஸ்வரம், கிண்ணறம், கட்டியக்கார சத்தம் எல்லாம் கேட்கும்போது எல்லாரும் அந்த பொன்னான சிலையை விழுந்து வணங்கணும் அப்படின்னாங்க. இவங்க முதல்ல ராஜா போஜனத்தினால தீட்டுப்பட மாட்டோம்னு உறுதி வச்சாங்க. ரெண்டாவது, யூதர்கள் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற எதையும் வணங்க மாட்டாங்க. உடனே சொல்லிட்டாங்க, நாங்கள் வேற வணங்க மாட்டோம் வச்சு அதை போய் பணிஞ்சு கொண்டா எங்கள் கர்த்தருக்கு அது பிடிக்காது, எங்கள் தேவனுக்கு அது பிடிக்காது, நாங்கள் செய்ய மாட்டோம்ட்டான். இந்த ராஜா சொன்னார், இது ராஜ உத்தரவு, இது ராஜா கட்டளை, அதனால எல்லாரும் இந்த மேலே தாளம் கீத வாத்தியம் சத்தம் கித்தம் எல்லாம் கேட்கும்போது நீங்களும் பணிஞ்சு கொள்ளணும், சிலையை பணிஞ்சு கொள்ளணும். ஆனால் சிலையை பணிஞ்சு கொள்வது பாவமான ஒரு காரியம். எங்கள் தேவனுக்கு அது பிடிக்காது. நாங்கள் தேவனை நேசிக்கிறவங்க, தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிறவங்க, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவங்கன்னு ஒரு உறுதியாக இருந்தாங்க. யாரெல்லாம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் இங்கே தானியலும். ஆனால் தானியல் முதல்ல இவங்க கேட்டகரியிலேருந்து கொஞ்சம் தப்பிட்டாரு. சரி, தேவனை வணங்கும்போது இவங்க கூட சேர்க்கப்படலை, இவங்களை விட அவங்க உயர்வாக இருந்தான். உடனே கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராஜா என்ன சொன்னார், இவங்க ராஜாட்ட உத்தரவு வருது, ராஜா இந்த 3 பேரும் வணங்கலை ராஜா அப்படின்னு, சிலையை பணிந்து கொள்ளலை அப்படின்னா திரும்ப அவங்ககிட்ட சொல்கிறாரு, இது கட்டளை கடுமையாக இருக்கும், பணிந்து கொள்ளாதவன் அங்கே சூடாகிட்டு இருக்கிற அக்கினி சூடையில் போடப்படுவான். ஏற்கனவே அக்கினி சூளை எரியுது கப 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 கபன்னு, இன்னும் 7 மடங்கு அதிகமாக்குங்க, இது 7 மடங்கு இன்னும் சூடு அதிகமாக்குங்க, ரொம்ப அதிகமாக்குங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே ராஜா சொல்கிறாரு, இப்பவும் உங்களுக்கு திரும்ப ஒரு சான்ஸு, நீங்கள் இப்போ திரும்ப மேளம், எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணறம் எல்லாம் கட்டியக்காரம் எல்லாம் அடிப்பான். அப்போ நீங்கள் டக்குன்னு விழுந்து என்ன செய்யணும்? வணங்கணும். வணங்க முடியாது. ஆனால் ராஜாட்ட கேட்டதுக்கு இவங்க சொல்கிறாங்க, பயப்படுற மாதிரி பேசலை, எங்கள் தேவன் எங்களை ராஜாவின் கைக்கும் அக்கினி சூளைக்கும் தப்புவிப்பார். அவர் தப்புவிக்காமலே போயிட்டா கூட நாங்கள் அவரை தவிர வேற யாரையும் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம்னு மன உறுதி, கெடம். ஆண்டவரை நேசிக்கிறதுல ஒரு இம்மி கூட அசையாம, இந்த காட்டில் ஆடுற நாணல் மாதிரி அசையாம உறுதியை சொல்லிட்டாங்க, நீ எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமலே போயிட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் இதை பொறிச்சிலேயே வணங்க மாட்டோம், அது எங்களுக்கு ஆகாது அப்படின்னு உறுதியாக ராஜாவுக்கு நேரிலே சொல்லிட்டாங்க. உடனே அப்போ ராஜா சொன்னார், என் கைக்கு உங்களை தப்புவிக்கிற தேவன் யாருன்னு நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்து சொன்னார். உடனே எல்லாரும் சரி சரின்னு கப்ப 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 கப்பான்னு சூளை, எப்பவும் சூளை, அதுக்கு வேற சூளை, அடுப்பு இல்லை, பெரிய தீ, ரொம்ப கப்ப கப்பா, அதில் 7 மடங்கு இப்போ இருக்கிற தீயை காட்டிலும் அதிகமாக்குங்க தீயை, உக்கரம் அதிகமாக இருக்கட்டும், நிறைய போட்டு கொளுத்தி தீயை வச்சாச்சு. தீயை வச்சா திரும்ப இந்த 4 பேரையும் கெட்டி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேர் வாலிபர்களையும் தூக்கி கொண்டு போடுங்கன்னு சொல்லிட்டான். ஆமாம். உடனே போனால் அவரை தூக்கிட்டு போகிறதுக்கு கொண்டு போவங்களா, தூக்கி தீக்குள்ளே போடுறவங்க கொண்டு போனவங்களாம் செத்து போயிட்டாங்க. எதில்? அதனுடைய அனல். இப்போ கேஸ் அடுப்பில் எரியும் போது கையை கிட்ட கொண்டு போனாலே நம்ம உடம்புல இருக்க இந்த முடியெல்லாம் எரிஞ்சிடும். அதே மாதிரி அங்கே இவங்களை கொண்டு தீக்குள்ளே போட்டவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் இவங்க 3 பேரும் விடுதலையோடு அந்த அக்கினிக்குள்ளே உலாவிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜா பார்க்காரு, ஆகா இது ஏதோ அற்புதம் இருக்க, கொண்டு போட சொன்னவங்க வேலைக்காரங்க தானே, அவங்களுக்கு கேட்கணும்ல, ரொம்ப சூடுக்குன்னு சொல்ல முடியாது, கிட்ட போடணும். அவங்களாம் எரிஞ்சு போயிட்டாங்க. இங்கே பார்த்தா ராஜா பார்க்காரு, நம்ம 3 பேரை தானே போட்டோம், அங்கே 4 பேர் உள்ள தீக்குள்ளே உலாவுறாங்களே, 4 பேர் அப்படியே சுற்றிட்டு வர்றாங்களே தீ நடுவில். அப்போ அங்கே தீக்குள்ளே நடுவில் இன்னொரு ஆள் சுற்றுது, அது யாராக இருக்கும்? தேவனுடைய சாயலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பார்த்த உடனே எஸ் 4ஆம் ஆள் சாயல், தேவனுடைய சாயல், 3 பேர். உடனே அவங்கள வெளியே வாங்கன்னு ராஜா கூப்பிடுறாரு. வெளியே வந்தால் அவங்க வஸ்திரத்தில் கூட தீ புகையோ நாத்தமோ ஒன்றும் இல்லை, முடி கருகுமா கருகாதா, தீயில போட்டா முடி கருகலை, ஒரு சேதமும் ஆகவே இல்லை. உடனே அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எங்களை தப்புவிக்கிற தேவர், தீக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிப்பார், அவர் தப்புவிக்காமலே போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொன்னாங்க. பாருங்க, ஒரு உறுதி, ஒரு திட நம்பிக்கை, ஆண்டவரை நேசிக்கிறது. கர்த்தர்னா உண்மையான தேவன் இவர் தான், இவரை நம்ம விடக்கூடாது அப்படின்னு அவங்க கண்டிருந்தாங்க, ருசிச்சிருந்தாங்க, அனுபவிச்சிருந்தாங்க, ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாம இருந்தாங்க. இது என்ன செய்யும்? செத்தா சாவதானே செய்வோம், அப்புறம் நமக்கு நித்திய ராஜ்யத்துல பங்கு இருக்கு. அதனால கர்த்தருக்காக உலகத்துல வைராக்கியமா வாழணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு. உடனே ராஜா எல்லாரையும் வெளியே வர சொன்னாங்க. உடனே 3 பேரும் வெளியே வந்துட்டாங்க. அப்புறம்
பார்த்தாங்க. அப்புறம் இவங்களும் இன்னும் தேசத்தின் மாகாணத்தில் உயர்த்தி வச்சு ஆசீர்வச்சாராம், உயர்ந்த பதவி கொடுத்து. சரி, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருமே ராஜா அரண்மனையில் பெரிய இடத்துல இருக்காங்க. ஒரு தானியேல், அப்புறம் இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேர். திரும்ப பார்த்தீங்க இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா கர்த்தருடைய தேடுற மக்களுக்கு நெருக்கம், எங்கேயாவது வந்து பிரச்சனை, துயரம், துன்பம் வந்துகிட்டே இருக்கும். தானியேலுக்கு ஒரு துயரம் வந்துச்சு. இந்த 3 பேரும் இப்போ தான் காக்கப்பட்டிருக்காங்க. எதுக்கு காக்கப்பட்டிருக்காங்க? அக்கினி சூளையிலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தானியேலும் ஆண்டவரை நோக்கி, எருசலேமை நோக்கி பலகனி திறந்திருக்க, ஜன்னல் திறந்து வச்சுட்டு அதை நோக்கி தினம் ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை. அப்போ என்ன இதுவும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியாது. என்ன துயரம் வரட்டுமே, ஜெபிக்கிறவன் ஜெபிச்சுட்டே இருக்கலாம், தடையே பண்ண முடியாது. நம்ம உள்ளத்துல இருந்து ஆண்டவரோட பேசுறது யாரும் தடை பண்ண முடியாது. இவன் வந்து அப்படியே செஞ்சுட்டு இருந்தானா, அவன் ரூம்ல உட்காந்து எருசலேமை நோக்கி பலகனி திறந்திருக்கு, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். உடனே எல்லா மக்களும், பொறாமப்பட்ட மக்கள் நம்மளை சுற்றி ஏராள பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியில் அவரை காட்டி கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. ராஜாட்ட ஒரு பிராதி எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க? ராஜாவே, இந்த 30 நாள் 40 நாள் அளவும் யாரும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. ஏன்னா இவங்க வணங்குறாங்கல்ல, இவங்கள குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க நம்ம கூடயே இருப்பாங்க. அது சாத்தானுக்கே வேலை, குற்றம் கண்டுபிடிக்கிற வேலை தான். அவருக்கு உடனே ராஜாவுக்கு தெரியாம எழுதி பத்திரத்துல கையெழுத்து போட்டு விட்டு வாங்கிட்டாங்க. ராஜாவுக்கு தெரியாது. யாருக்கு இந்த குழி வெட்டி வைக்காங்கன்னா தானியேலுக்கு. உடனே சரின்னு சொல்லி மொட்டாச்சு. உடனே பத்திரத்து கையெழுத்து வச்சாச்சுன்னு தெரியும் தானியேலுக்கும். ஆனா அவன் பயப்படவே இல்லை. திரும்ப எப்போதும் போலே கர்த்தரை மட்டும் அவ கண்முன் நிறுத்தி, சாவிது சொல்றா, கர்த்தரை என் முன் வைத்து இருத்தி நோக்குகிறேன். நாம அவனும் அசைக்கப்படுவதில்லை, அது அசைக்கப்பட முடியாது. இவன் அதே மாதிரி என்ன சொல்லிட்டான், இவன் முன் எப்படி செஞ்சு வந்தானோ, பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சது தெரிஞ்சது போதும் அதே மாதிரி போய் எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வச்சு விண்ணப்பம் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தான். இவங்க சத்துருக்கள் இருக்காங்களா, எதிராளிகள், இவங்கள கொலை செய்யணும், தீத்து கட்டிடணும், அழிச்சிடணும்னு. ஆனால் அவங்க வந்து ராஜாட்ட, ராஜாவே நீங்கள் பத்திரத்தில் கையெழுத்து வச்சது தெரிஞ்சும் தானியேல் அங்கே எருசலேமை நோக்கி உம்மட்ட விண்ணப்பம் பண்ணாமல் 40 நாள் எங்கேயும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே, பண்ணுறவங்களுக்கு என்ன செய்யப்படணும்னு தண்டனை எழுதப்பட்டுச்சு. என்னது, சிங்க கபில போடணும், சிங்கத்தை பட்னியாக போட்டு சிங்க கபில தூக்கி போட்டுறணும். நான் தானியேல் வந்து ஒரு தனி மனிதன் தான், அவனுக்கு குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைகள் கிடையாது. அப்போ இவனை சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, உடனே சரி அப்படின்னு. உடனே இவன் பயப்படலை, இவன் பயப்படுறதே கிடையாது. என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நீதி உள்ளவர், என் தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தான். உடனே சரின்னு சொல்லிட்டு, ஆனால் ராஜாவுக்கும் தெரியும் இவங்க நல்லவங்க, தேவனை தேடுறவங்க, இவங்க கூட கர்த்தர் இருக்காரு, மறைபொருளை வெளிப்படுத்துறாரு, நன்மை செய்கிறாங்கன்னு தெரியும். ஆனாலும் சுற்றில இருக்கிற மக்களால் காணப்பட முடியாத அளவு நெருக்கப்பட்டதுனால ராஜா உத்தரவு கொடுத்தார். கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, சிங்க கபில போடுறதுக்கு உத்தரவாயிடுச்சு. ஆனால் ராஜாவுக்கு மனசு கிடையாது, ராஜா மனசார செய்யலை. உடனே என்ன செஞ்சாரு, சரி உத்தரவின் பேரில், ராஜா கட்டளையின் பேரில் அவனை தூக்கி சிங்க கபில போடுற நாள் வந்துச்சு. உன்னை கட்டி சிங்கத்து கபில மேலேருந்து கீழே போட்டாங்க. அங்கே சிங்கம் எப்படி இருக்கான்னு தெரியுமா, எல்லாம் பட்டினியாக போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கு, பட்னியாக வச்சிருக்கு. அப்போ பட்னியாக கிடக்கிற சிங்கம் மாம்சம் உள்ள விழுந்தா என்ன செய்யும், பாஞ்சு கடிச்சு தின்றும். ஆனால் அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுருந்தாரா, ஒரு சிங்கமும் இவன் மேலே பாயமும் இல்லை, உழவும் இல்லை, கீரவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. அவ்வளவு அது உபவாசிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு சிங்கம் அந்த இடத்துல. அப்போ கடைசியில் சிங்கத்துக்கு போய் போட்டு ராத்திரி போட்டு காலையில் போய் தேடி பார்க்க போகிறாங்க, எலும்பு கூட இருக்காது மிஞ்சி அப்படின்னு. ஆனால் ராஜா வருத்தமாக தான் இருக்குது, இவன் எப்படி இருப்பானோ இல்லையோன்னு ராஜாவுக்கு கவலை. ஆனால் காலையிலே துயர சத்தமாக, தானியேலே தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேள்வி கேட்காரு. உடனே இவன் என்ன சொல்றான் தானியேல், ஆமாய்யா ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, நீ என்றைக்கும் நீர் வாழ்க. என் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார், அது என்ன ஒன்றும் செய்யலை, அது என்ன தீமை செய்யலை அப்படின்னு. உடனே தீமை செய்யலைன்னு சொன்ன, யாரை தீமை செய்யலை, யார, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் அதுக்கு கட்டளையிட்டு இருக்காரு, தொடக்கூடாதுன்ட்டு. அவ்வளோதான், தொடாது, சாப்பிட வாயை கயிறு கொண்டு வந்துலாம் கட்ட மாட்டார், வார்த்தைக்கு கட்டுப்படுது. அவரே வார்த்தையில உலகத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன், தொடக்கூடாதுன்னா தொடாது, அவ்வளோதான். உடனே பிறகு கடைசியில் ராஜா பார்த்தாரு,
அவனை எடுத்து வெளியே விடுங்க அப்படின்னு. உடனே இதை தூண்டி விட்டுருப்பாங்க தெரியுமா, தூண்டி விட்டுருப்பாங்க. அவனை போடணும், அவன் ஜெபம் பண்ணுறான், அவனுக்கு சதி, குழிய வெட்டுறவன் படுகுழிய வெட்டுறவன் அதிலே விழுவான். எவன் கல்லை பேக்கானா அந்த கல் அவன் மேலே விழும். ஆமாம், எவன் தூக்குமரம் செய்கிறானோ அந்த தூக்குமரம் அது அவனுக்கு தான். அதே மாதிரி இவன் என்ன செஞ்சிட்டான்னா, போய் ராஜா சொன்னார், ராஜாவே வெளியே வாரினாரு, ராணியால் தூக்கி விடுங்கன்னாரு. சிங்கமே சேர்ந்து வந்துடுங்களா, ராணியால் தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்ட பிறகு இவனை கிவியில போடுறதுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி கெட்டி சிங்க கவியில் போடுங்க. அவங்க மேலே இருந்து கீழே போடுறதுக்குள்ள சிங்கம் எல்லாரையும் பாஞ்சிட்டா. அப்போ கர்த்தர் கட்டளையிட்டு இருக்காரு பாருங்க. தம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் அதை பாதுகாக்கும்படி கட்டளை கொடுத்துருக்குறார். இது எல்லாம் அதை பிடுங்கி கடிச்சு தின்னு யாருக்கும் யாரும் தீமை செய்யவே கூடாது. தீமை செய்யலாமான்னு நினைக்கவே கூடாது. முதல்ல பார்த்தா நான் தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், தீமை செய்யலாமான்னு நினைக்க கூட கூடாது. தீய நோக்கம் பாவமாம். அப்போ பாருங்க, தானியேலை காத்த தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காத்த தேவன் உன்னை காக்க மாட்டாரா? நீ எப்படி இருக்கணும்? நீ கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு அன்பு செலுத்தணும். நான் என்ன செய்யணும்னு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி அவருடைய செட்டைகள் அடைக்கலத்துல, அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள நீ அமர்ந்திருந்தா அது உன்னை பாதுகாக்கும், அது உன்னை பாதுகாக்கும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எங்க போனாலும் தீமை செய்கிற மக்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனா தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. சரியா? நம்முடைய தேவன் அக்கினி சூளைக்கு தப்பு வைக்கிற தேவன். யார சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சிங்கங்களின் வாயை கட்டுகிற தேவன். சரியா? அப்போ நம்ம கர்த்தரை நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை எடுத்துக்கிடுங்க. ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்தி பட்டயத்தை வாங்கி வெட்ட போகும்போது கையை போடாத, பிள்ளையாண்டான் மேலும் கையை போடாது, அவனுக்காக அங்கே ஒரு ஆடு முள்ளுக்குள்ளே சிக்கி கிடக்கு. அதே மாதிரி இன்னைக்காக நமக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவம் மீட்கிறவர், பாவத்திலிருந்து மீட்கிறவர், சாபத்திலிருந்து மீட்கிறவர். சரியா? சிங்கக்குட்டி பட்னியாக கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு வேதம் எழுதியிருக்கு. நாம கர்த்தரை தேடுறவங்க இல்லைம்மா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைகள். அப்போ நம்ம சொல்லணும், அப்பா ஏசப்பா நீங்க இந்த ரத்தத்தினால எங்களை கழுவி மீட்டு கொண்ட உடைய பிள்ளைங்க. எங்க வாழ்க்கையில எப்படி குறவு வரும்? வரவே வராது. நீங்க விசுவாசிங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? தப்பு வைக்கிறார். ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாது இருந்த வாலிபரை போல நாமும் இன்னைக்கு உலகத்துல என்ன சட்டம் வந்தாலும், எந்த பயங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்ம அதுல இருந்து விடுவிப்பார்னு ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தரை நம்ம துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அவர் நம்மள மகிமைப்படுவார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, மெய் சோதரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம். நல்லவரே, மெக்கு நன்றி. வல்லவரே, மக்கு நன்றி. கிருபையினால இரக்கங்களினால முடி சூட்டுபவரே, மக்கு நன்றி. பலப்படுத்தும், பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.